உண்மையிலே சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்கு எனக்கு. நான் ஒரு முன்னாள் விஜய் ஃபேன். ஆனால் ஜனநாயகன் படம் வரும்போது சரி, ட்ரெய்லர் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வினோத் பில்டப்னா கொடுத்தாரு, ஓரளவு நல்லா தான் எடுத்திருப்பாரோ அப்படிலாம் வந்து எதிர்பார்ப்போடு இருந்தேன். அந்த ட்ரெய்லர் வந்தோன்னு ட்ரெய்லரை பார்க்குறேன். வழக்கம் போல் விஜய் பஞ்சு டைலாக்கு, அப்புறம் இந்த சண்டை, அப்புறம் இந்த டான்ஸு, இந்த இதுதான் இருந்துச்சு. ஆனால் நான் மனசு உடைஞ்ச விஷயம் என்னென்னா, இது உண்மையிலே பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. பகவந்த் கேசரி என்ன கதைக்களமோ என்ன சீனோ அப்படியே காப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பகவந்த் கேசரியில் இருக்க அந்த சீனை எடுத்து கதையை எடுத்து உள்ளார டிவிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஒரு சைட் டிவிக்கு ப்ரொமோஷன், இன்னொரு சைட் பகவந்த் கேசரியோட பிளாட்டு, சீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் வந்து என்னென்னமோ இராணுவம், இந்தியாவுக்கு ஆபத்து, விஜய் தான் போய் காப்பாற்ற போகிறாருன்னு என்னத்தையோ போட்டு உருட்டி கிண்டி வச்சுருக்காங்க. அது பகவந்த் கேசரினா இது பைனாப்பிள் கேசரி மாதிரி இவன் ஒரு கேசரி கிண்டி வச்சுருக்கான். ஏன்னா கடைசி படம் ஒரு சுயமாக ஒரு கதையை எடுத்து நான் என்ன கேட்குறேன், கதையா இல்லை இல்லை வந்து நான் கேட்குறேன் நல்ல கதையாக ரீமேக் பண்ணலாம்ல. அதுக்கு இது ஒரு கதைன்னு வேறு ரீமேக் பண்ணி அந்த ரீமேக்னு ஒத்துக்க வேற மாட்டேங்கிறாங்க இவங்க. சொல்ல வேண்டியதானே இது பகவந்த் கேசரி ரீமேக் தானே. அதான் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நீ ஒரு சீனை சுட்டாலே அழகாக தூக்கிடுறானுங்க, கண்டுபிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ மொத்த படத்தையும் தூக்குனது இல்லாமல் அதில் இருக்க சீனை அப்படியே காப்பி அடித்து வச்சுருக்க. காப்பி அடித்து வச்சு ட்ரெய்லருக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. ட்ரெய்லரே இப்படி டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லாமே பகவந்த் கேசரியோட காப்பின்னு. கடைசி படம் சொந்தமாக ஒரு கதை எழுதி விஜய்காண்டி பண்ணி அழகாக ஒரு ஹிட்டு படம் கொடுக்கணுன்னு ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணாதான் என்ன? நோகாமல் நொங்கு தீங்கணுன்ட்டு அடுத்தவன் பண்ண கதையை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து இல்லாத உனக்கு தேவையான சீன்ஸ்லாம் சேர்த்து விட்டு டிவிக்கு ப்ரொமோட் பண்ணி யாரை ஏமாற்ற போய் ஏற்கனவே அரசியலில் வந்து தறிவிடுதவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு. இதில் படத்தில் கடைசி படத்தை ரீமேக்கு, அது பகவந்த் கேசரி பாலையா படத்தை இன்னும் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு. இந்த படம் எல்லாருக்கும் கதையும் தெரிஞ்சு போச்சு, ட்ரெய்லர்லையும் கதை தெரிஞ்சு போச்சு, இந்த பகவந்த் கேசரி பார்க்குறதுன்னு தெரியும். வந்து உட்காந்து அந்த கருமத்தை தான் பார்க்க போகிறாங்க. இல்லை பில்டப்பு, ஸ்பீச்சு, அடி தடின்ட்டு ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலாக போகுது. ரிலீஸுக்கு அப்புறம் எல்லாரும் பிடிச்சி கலாய்க்க போகிறாங்க ஜனநாயகனை. கடைசி படம் நாமத்தை போட்டு விஜய் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு அடி வாங்கி விட்டு அமுச்சு விட்டு அடுத்தது எலெக்ஷன் 3 மாதத்தில் அது ஒரு அடி, 2 இதுலேயும் சவுக்கடி போட்டு வீட்டில் உட்கார போகிறாங்க விஜயை. இதுதான் நடக்க போகுது. பகவந்த் கேசரி ஏற்கனவே பார்த்த படம் தான், மறுபடியும் எதிராக போய் பார்த்துட்ருக்கீங்க. போய் வேலையை பாருங்க. நன்றி, வணக்கம்.